புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புவோர் மீது இந்திய தண்டனை சட்டம் 153A அல்லது 505 போன்ற கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடமாநில இளைஞர்கள் குறித்து வதந்தி பரவி வருகிறது. இதற்கு விளக்கம் தரும் வகையில் சென்னை தெற்கு காவல் கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ வடமாநில இளைஞர்கள் குறித்து தொடர்ச்சியாக வதந்தி பரவிட்டு வருது. இது எந்த அளவில் உண்மை சார்? இது டோட்டலாக பொய்யான தகவல் இருக்குது. வேற ஒரு வீடியோக்கு எடுத்துகிட்டு இங்கே நடக்குது அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நாங்கள் உடனே சமூக ஊடகம் எல்லா வழியில் கிளாரிஃபை பண்ணிட்டோம். அதனால் இது இப்போதைக்கு இன்னும் இஷ்யூ இல்லை. நாங்கள் இப்போ கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்ட்டை எங்கள் டீம்ஸ் இன்றைக்கி போய் பேசும்போது அவங்க எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு இங்கே இந்த இஷ்யூவே இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம், இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு, இப்போ எங்களுக்கு எந்த பயம் இல்லை சொல்லிட்டாங்க. சார், இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாக வதந்தி பரப்புவரை கண்காணிக்கப்படுறோமா? கண்காணிப்பு அது நிறைய லெவல்ஸில் அது இருக்கும். மீன்ஸ் அந்த ஒரு ட்வீட் நிறைய பேர் பண்ணும்போது அது என்ன மாதிரி ட்வீட் பண்ணுறாங்க உண்மையை போய் அது ரெகுலராக செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணி நாங்கள் உடனே கிளாரிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். இந்த விஷயத்தில் சோஷியல் மீடியா செல்ஸ் டிஜிபி ஆஃபீஸர் டிஜி சார் ஆஃபீஸர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் சிட்டி போலீஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த இஷ்யூ வரல. இப்போ தொடர்ச்சியாக வதந்தி பரப்பவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சார் காவல்துறை சார்பாக? இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வீடியோ காமிச்சிட்டு ஒரு 2 கம்யூனிட்டி அல்லது 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் பிரச்சனை கொண்டுற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸ் ஆஃபென்ஸ். ஸோ இதுக்கு 2-3 செக்ஷன்ஸ் இருக்குது ஐபிசியில். 153A அல்லது 505 நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அது நாங்கள் எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இந்த மாதிரி அக்யூஸ்டு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு என்ன செக்ஷன்ஸ் வருது லீகல் ஒப்பீனியன் எடுத்து பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறோம். சார், காலையிலிருந்து வடமாநில இளைஞர்கள் பெருமளவில் அவங்க சொந்த ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நோபடி ஷுட் கோ பேக். எந்த பொய் தகவல் வச்சு ஒரு பயத்தில் போகக்கூடாது. எல்லாருக்குமே சொல்லிட்டோம். ஒரு சில பேர் போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலுக்காக போகிறாங்க, அவங்களே சொன்னாங்க. அதனால் இப்போ ஸ்டேஷன்ஸில் செக் பண்ணும்போது அந்த மாதிரி ஒன்றும் தகவல் இல்லை சொன்னாங்க. ஸோ எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம்.